ஹாய் வியூவர்ஸ், எஸ்சிஐடி டோட்டோட எல்லா மேட்ச்சுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நியூமராலஜி பேஸில் டீம் வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்சிஐடி டோட்டோட 26வது மேட்ச். இந்த மேட்ச்சில் வந்து பால் ராயல்ஸும் ஜோபர் சூப்பர் கிங்ஸும் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க. இந்த மேட்ச் இன்னைக்கு ஜனவரி 30 நைட் 9 மணிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் டைம் படி வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபுல் மேட்ச் ப்ரெடிக்ஷன் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஜனவரி 30 வந்து பார்த்தோம்னா 3-4 காம்பினேஷன், அதாவது குருவும் ராகுவும் சேர்ந்த காம்பினேஷன். குருவும் ராகுவும் சேர்ந்தால் யாருக்கெல்லாம் வந்து நல்லா இருக்கும்னு வந்து பார்த்தோம்னா, செவ்வாயை சேர்ந்தவங்களுக்கு புதனை சேர்ந்தவங்க வந்து சூப்பராக வந்து இருக்கும். சுக்கிரனை சேர்ந்தவங்க பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆவரேஜாக வந்து இருக்கும். அதுபடி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து பார்க்கல. ஃபஸ்ட்டு ஜோபர் சூப்பர் கிங்ஸில் வந்து பார்த்தோம்னா டாப் 2 பிளஸஸ் பார்த்தீங்கன்னா 20 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து டெவான் கான்வே ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து டபிள்யூ லப்பே ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து ஜானி பெஸ்ட்டோ ஒரு 30+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து மொயின் அலி பார்த்தோம்னா ஒரு விக்கெட் எடுப்பார். பேட்டிங் வரப்போ ஒரு 20 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து ஜோன்ஸ் பார்த்தோம்னா 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அடுத்து டி பெரேரா வந்து ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து இம்ரான் தாஹிர் வந்து 2 விக்கெட் எடுப்பார். அடுத்து அச்சு வில்ஜாயின் வந்து 1-2 விக்கெட் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு வந்து இருக்குது. அடுத்து எல் சிபம்லாம் பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் வந்து எடுப்பார். அடுத்து எம் பத்திரனா வந்து ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பால் ராயல்ஸ் வந்து பார்த்தோம்னா ஜோ ரூட்டோ 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து எல் பிரிட்டோரியஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் வந்து இருக்குது. அடுத்து எச் ஹெர்மன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் வந்து அடிப்பார். அடுத்து எம் வான்பரன் பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரன்ஸ் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்து தினேஷ் கார்த்திக் பார்த்தீங்கன்னா 25+ ரன்ஸ் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது டி காலியம் வந்து ஒரு விக்கெட் வந்து எடுப்பார். டேவிட் மில்லர் பார்த்தீங்கன்னா 20 ரன்ஸ் வந்து அடிப்பார். டி வெள்ளலாகை பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. B14 பார்த்தீங்கன்னா 2+ விக்கெட்ஸ் எடுக்க சான்ஸ் இருக்குது. அடுத்து முஜிப் ரஹ்மான் பார்த்தோன்னா ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து கே மப்பாக்கா 2 விக்கெட் வந்து எடுப்பார். இப்போது ஜேஸ்கலையும் பால் ராயல்ஸும் யாரெல்லாம் வந்து எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும்னு வந்து பார்த்தோம். நெக்ஸ்ட் யாரெல்லாம் ட்ரீம் டீம் வரதுக்கு சான்ஸ் இருக்குன்னு வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்கையில் டெவான் கான்வே, டபிள்யூ லப்பே, ஜானி பேஸ்டோ, அச்சு வில்ஜாயின், இம்ரான் தாஹிர், எல் சிபம்லா, ஜோ ரூட், எல் பிரிட்டோரியஸ், ஆர் ஹெர்மன், தினேஷ் கார்த்திக், B14, கே மப்பாக்கா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் டீம் வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். நெக்ஸ்ட் யாரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போடலாம் வந்து பார்க்கலாம். அதுபடி பார்க்குறப்போ டெவான் கான்வே, ஜானி பேஸ்டோ, B14 இவங்க 3 பேரையும் கேப்டன் வைஸ் கேப்டனாக போட்டு நான் சொன்னதெல்லாம் வச்சு ஒரு டீம் வந்து ஃபார்ம் பண்ணி வந்து போட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து வின் பண்ணலாம் நீங்கள்.